நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலூர் சந்தையில் வந்து போன வாரம் சனிக்கிழமை நடந்தது, இந்த வாரம் சனிக்கிழமை நடந்ததையும் வந்து ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கான். வெறும் காளையை மட்டும்தான் எடுத்திருக்கான். அதில் வந்து எது அதிகமாக வந்திருக்குன்றதையும் பாருங்கள். மாடு நல்ல மாடு வந்திருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் போட்டிருக்கான். சரி, இந்த காளை எல்லாம் போகிறான் பாருங்கள். நல்ல காளை வந்துருந்துச்சு. போன வாரத்தை காட்டிலும் 21ஆந்தேதி வந்ததை காட்டிலும் 28ஆந்தேதி வந்தது தான் வந்து மாடு அதிகம். நிறையா காளை வந்துருந்துச்சு, நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. இது புறாமே வந்து பார்த்திங்கன்னா 21ஆந்தேதி வந்தது, அந்த சனிக்கிழமை அன்றைக்கி வந்தது. அதுக்கடுத்து 28ஆந்தேதியும் போட்டிருக்கான். மாடுகளை புறம் பாருங்கள். புறமே வந்து காளையத்தை எடுத்துருக்கேன். நல்ல மாடுக. நம்ம மஞ்சாட்டுக்கு வந்து அடுத்து தை மாதம் போலலாம் நம்ம எடுக்கணும்னும் போது இப்போ இந்த இப்படி கண்டுகளாக பார்த்து எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா டைப்பாக கொஞ்சம் வேகமாக இருக்க கண்டுகளாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கண்டுகளாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா 6 பல் அந்த மாதிரி கடை மலப்பில் இருக்கும். அந்த மாதிரி காலங்கண்டுகளாக எடுத்துக்கலாம். இது பூராமே ஓரளவுக்கு நல்ல டைப்பானதா, அதில் நடுவில் இருக்கிறதெல்லாம் நல்லா டைப்பாக இருக்குது. இப்போ நம்ம பூராமே வந்து காலை தான் போட்டிருக்கோம். அடுத்து உங்களுக்கு பசுவ மாடு போடணும்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் எடுக்கிறதுல இருந்து அந்த பசுவ மாடுகளை பூரா நல்ல மாடுகளாக எடுத்து சூஸ் பண்ணி அதை பூராமே போட்டுக்கிட்டு இருப்போம். அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இருக்க வீடியோவை அப்படியே எடுத்து போடுவோம். ஏன்னா பார்க்காதவங்களும் இருப்பாங்க, வெறும் காலை மட்டும் பார்க்கணும்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் பசுவ மாடு விரும்பி பசுவ மாடு பார்க்குறக்காண்டி இருப்பாங்க. இதுக்காண்டி சரி 2 வீடியோ இருந்தனால எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் அடுத்து சொல்லுங்கள், அதையும் போடுவோம். காளையெல்லாம் பாருங்கள், காளை பூராமே நம்ம சூப்பர் காளையெல்லாம் வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 28ஆந்தேதி வந்தது பூராமே மாடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சூப்பர் மாடாக வந்துருந்துச்சு. போன வாரத்தை காட்டிலையுமே இது பூராமே நல்லா கண்டு பூராமே 6 பல் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்தது. ஓரளவுக்கு நல்ல மாடு அதில் பார்த்து சூஸ் பண்ணலாம். அதில் ஒரு கண்டெல்லாம் பார்த்தா நல்லா வேகமாக இருந்துச்சு. அது பின்னாடி வரும், அந்த இதுமாதிரி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். அதில் மாடு கொஞ்சம் வயசாகிடுச்சு. நல்லா வயசு நல்லா இருந்துக்கு மாடு. கொம்பெல்லாம் கூடிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து இந்த வாரம் வந்தது, 28ஆந்தேதி நம்ம எடுத்தது. இந்த மாடெலாம் நல்ல மாடு. தலையெல்லாம் பாருங்கள், நல்லா தலை இது எல்லாமே இருக்குது. அம்சம் கொம்பு நம்ம வடத்துக்கெலாம் போட்டோம்னா இப்படி கொம்பு இருந்தால் தான் ஓரளவுக்கு மாடு தும்முல்கட்டுலாம் ரொம்ப அலம்பாமல் கரெக்டாக இருக்குது. மாடு அம்சமாக இருக்கும். வடத்துக்கெலாம் அருமையாக இருக்கும். வாடிக்குமே நல்லாயிருக்கும். வாடிக்குமே அரை தும்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா அந்த வாடிகளுக்கு இதுகளுக்கு இதாக இருக்கும். வடத்துக்கு வந்து கொஞ்சம் கொம்படி இருந்தால் தான் அம்சமாக இருக்கும். கொம்பு இருந்தால் தான் கொஞ்சம் அந்த பயம் இருக்கும் ஆளுகளுக்கு, விளாட்றவங்களுக்கு. மற்றபடியாக மாடு வந்து சின்ன மாடு வேணுன்றவங்க எப்படி டைப்பாக வேணுன்றதுனால வாங்கிக்கலாம். சுத்தம் பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் நல்லா உயரம் தரம் நல்ல டைப்பாக தான் இருக்குது. நல்லா வயசு புறாமே வந்து இது புறாமே நல்ல வயசு பிராயமாக தான் கிடச்சிங்கிட்டு. புறாமே நிறையா மாடு வந்து வாரம் வந்து நிறையா வருது. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு யோகா இருந்துச்சு, நல்ல மாடே அமைஞ்சுக்கிறேன். எங்கள் சித்தப்பாவுக்குலாம் ஒருத்தருக்கு இங்கே தான் எடுத்தேன். வாடியில் சூப்பரான ரிசல்ட்டு. மாடு அப்படியே கட்ட காலில் எடுத்துச்சு. நல்லா உதஞ்சி சொல்லட்டி எடுத்துச்சு. நல்ல மாடு. அதே வீட்டில் போட்டிருக்காரு அவர். என்ன வாடிக்கு புறாமே அதான் இருக்கிறாரு. 6 பல்ல வாங்கிட்டு வந்தார். இப்போ மாடு கடை சேர்ந்துருக்கான். மாடு நல்ல மாடாக தான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் நல்ல மாடு தான். இந்த தும்முல்கணம் கூட மேக்ஸிமம் நிறையா மாடுக்கு தும்முல்கணம் அதிகமாக இருக்கும். ஒரு சில மாட்டுக்கு தான் தும்முல்கு சின்னதாக இருக்கும். அதில் வெள்ளை மாடு நம்ம மேலூர் சந்தையில் மட்டும்தான் அதிகமாக வெள்ளை மாட்டை பார்க்க முடியும். வேறு எந்த சந்தையில் நானும் பார்த்த அளவில் வெள்ளை வந்து கிடைக்காது. மணப்பாறை போனால் ஓரளவு கிடைக்கும். மணப்பாறையில் வந்து காங்கேயம் இது மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி நாட்டு மாடு கிடைக்காது. நாட்டு மாடு கிடைக்கும், ஆனால் அந்தளவுக்கு வராது. காங்கேயம் வந்து அதிகமாக வரும். மற்றது வந்து எல்லாமே வந்து பால் மாடு இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அங்கனக்குள்ளேயே கண்டு ஓடும், நிறைய சினையாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து அதில் வரும். அப்படி எடுத்துக்கலாம். அங்கனக்குள்ளேயே பாலை கறந்தும் பார்ப்பாங்க. அங்கனக்குள்ளேயே இப்போ அதுக்குன்னு ஆள் வருவாங்க. இப்போ சட்டியாக தூக்கிட்டு வருவாங்க. அங்கனே வச்சு கறந்து பார்த்துக்கலாம். மாடை வாங்கிட்டோம்னா அங்கனே கறந்து மாடை கொண்டு வந்துக்கலாம். இளங்கண்டு மாடு எல்லாமே வாங்கலாம் அங்கே பொறுத்தளவில். இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு வரேன், ஜாதி மாடு வரேன், அதுவும் பால் மாடு வாங்கலாம்.
இந்த மஞ்சாட்டுக்கு வளர்க்குற காளான் கண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சின்ன சின்ன கண்டுலாம் நல்ல கண்டாக வரும். மரக்கண்டு இந்த மாதிரிலாம் வரும். இந்த கலையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. தலைகளை எல்லாமே நல்ல டைப்பாக இருக்கும் மாடு. இந்த கலைகளும் நல்லாத்தான் இருக்குது. எல்லாமே மாடுகள்லாம் நல்ல நல்ல மாடுகள்தான் வருது. என்ன காரணம் தேன் கொடுக்குறாங்கன்னு தெரியல பாவம். பார்க்க முடியாமல் கொடுக்குறாங்க அவ்வளோ. ஏன்னா மஞ்சட்டுக்காரர் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அடுத்த தை மாதத்துக்கு மேலே வந்து இங்கிட்டு கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக வந்து வெளிவரட்டு தான் விரும்புவாங்க. வாடி இதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து வாடி இல்லாமல் நிறையா வந்து அதில் பிடியோடுதுன்னு கூட விற்பாங்க. அதில் எடுத்திங்கன்னா நல்ல மாடாக இருக்கும். வாடியில் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா போக்கு மாடுன்னு சொல்லிட்டு அவங்க விற்பாங்க. விளாட்ற மாடை தான் ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும்போது இங்கே வாடிக்கு பொறுத்தளவு நல்ல மாடு பிடி விடாமல் போகணும். அதில் வந்து ரொம்ப வேகமாக இருக்க மாடு தான் செட் ஆகும். அதனால் நீங்கள் வாடிக்கு எடுக்கிறதுல இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மாடுங்க சூப்பராக இருக்கு பாருங்க. தலைகளையும் அருமையாக இருக்குது. மாடை பிடிச்சி வெளியில் பிடிச்சி போனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த நேரம் விரும்புகிறவங்களும் இருப்பாங்க. பிள்ளை நேரம் இந்த மாடை பார்த்தாலே நம்ம எங்கள் தாத்தா வச்சுருந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். இந்த கல்லாம் நல்லா கொம்பு தான் அப்படி விரிச்சிருக்கு. நல்ல மாடு, நல்ல மாடு. இந்த கண்டை தான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நல்லா வேகமாக சூப்பராக இருந்துச்சுண்டு. இதெல்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாடிக்கை எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறேன். நல்ல கண்டு. இந்த கண்டை தான் அவங்கள ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த கண்டை தான் சொன்னேன். நல்லா வேகமான கண்டு. நெத்தியில் ஒரு வெள்ளை. இது வந்து வடத்துக்குமே சூட் ஆகும். இப்படி மாடு வடத்துக்குமே எடுத்து ஓட்டலாம். ஏன்னா சின்ன கண்டு தானே. இந்த வட்டம் பூராமே அந்த காளையை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். அடுத்த ட்ரிப் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா இந்த காளை வேணாம் பசு எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா பசுகளையே இது பண்ணி போடுவோம். பசு மாடுகளை, நாட்டு பசுகளாக. காலையில் பூராமே இது கொஞ்சம் வடன்னு இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.